நிறைய பேர் கேட்டிருந்த இன்ஸ்டன்ட் ராகி கூழ் ரெசிபி உங்களுக்காக. இந்த வெயிலுக்கு உடலுக்கு குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ராகி கூழ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடிகனமான பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அது தண்ணி கொதிக்கி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா ராகி மாவு சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா மாவு வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதே கப்பில் 1 கப் அளவு கொஞ்சம் புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின மாங்காய் சேர்த்துக்கோங்க. துருகின கேரட்டை சேர்த்துட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கையை வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் நீங்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி கூழ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கூழ் பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.